தம்முடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார் அன்று. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வசனங்கள் வரைக்கும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வசனங்கள் முடிய. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரன் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்பட்டது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவரை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவோ நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்கள் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரனாகிய உங்களில் ஒருவன் காவல்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்திட உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும். நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மை சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவருடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவருக்கு செவிகொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞருக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையாம்? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார் என்பதே. நம்மிடந்து நின்று நம்முடைய அர்ப்பணி கீதங்களிலே 202வது பாட்டும் 2 சரணங்களை பாடி அமரலாம். முதல் 2 சரணங்களை நாம் பாடி அமரலாம். அர்ப்பணி கீதங்களிலே 202. என்ன என் ஆனந்தம், என்ன எனது ஆனந்தம் சொல்லக்கூடாது. உம்முடைய திருவார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் காட்சியை நாங்கள் கண்ட நாங்கள், நீர் இந்த உலகத்திலே 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவராக உம்மை காண்பித்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அந்த 40 நாட்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களை நாங்கள் ஒன்றத்தில் ஒன்றாக தியானிக்கும்படியாக இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற
மகா பெரிய சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டிய வழியை நீர் இந்த உலகத்திலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்தீர். இந்த நாளிலும் நீர் செய்ய வேண்டிய கிரியை செய்யும்படியாய் உங்களுடைய கரங்களில் அடியை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் கேட்கட்டும், விடுதலை உருவாகட்டும், எதிர்காலம் இவருடைய வாழ்விலே ஆசீர்வாதமாகட்டும். உங்களுடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தரே பேசுவீராக. அற்புதமான கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 40 நாள் இந்த உலக தரிசனத்திலே அவர் செய்த காரியங்கள் வேதத்திலே ரொம்ப ரத்தின சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நாம் எவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு சொல்ல வேண்டுமோ அவைகளை வேதத்திலிருந்து நாம் ஆராயும்படியாக ஆண்டவர் நாளை நமக்கு தந்திருக்கிறபடி நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்புக்காகவும் இந்த உலகத்திலே சுற்றி நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. எதற்காக? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் நிறைவேறுதல் என்ன? அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் இந்த உலகத்திலே தான் உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை வெளிப்படுத்தினார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. சகல ஜனத்தாருக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் நோக்கம். அதைத்தான் திருச்சபை இன்றைக்கும் செய்து வருகிறது. அவருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உலகத்திலே வாழுகிற மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரச்சனைகள், விதவிதமான போராட்டங்கள் உண்டு. அவைகளிலே ஜெயம் பெறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவராய் இந்த உலகத்திலே 40 நாட்கள் சுற்றி நடந்தார். அவர் கொடுத்த மிக முக்கியமான பணி என்ன? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பிரசங்கித்தார். சீடர்களுக்கு பிரசங்கித்தார், அவரை சார்ந்தவர்களுக்கு பிரசங்கித்தார். அவர் 40 நாட்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானார். நாம் கடந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனம் திரும்புதலின் சுவிசேஷத்திலே 5 விதமான படிகளை நாம் முதலாவது தியானிக்கும்படியாக தீர்மானித்து, முதல் படியாக நாம் கடந்த வாரம் தியானித்தது மனம் திரும்புதல். repentance means recognition, அதாவது தன்னுடைய குறைகளை உணர்ந்து கொள்வது. சங்கீதக்காரனாகிய தாவீது பாவம் செய்தான், அவன் தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்வதாக சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். நான் பாவ உணர்வடையும்படியாக எனக்கு உம்முடைய சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவரமான ஆவியினிலே புதுப்பியும் என்று கேட்டார். இன்றைக்கு அது 2வது படியாகிய மனம் திரும்புதலின் 2வது படி ரிமோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மன வருத்தம் அல்லது மனஸ்தாபம் என்பதை இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஒரு மனிதன் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவன் முதலாவது எந்த படிக்குள்ளே வருகிறான்? அவன் தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான். தான் செய்தது தவறு என்பதை உணரும் போதுதான் அவன் முதலாவது நிற்கிறான். ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன், பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனிதன், அக்கிரமம் செய்கிற மனிதன் எப்பொழுது மனம் திரும்ப ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறானோ, அவருடைய ஆண்டவருடைய
நிற்கிறான். நின்ற உடனே அவனுக்கு உணர்வு வருகிறது, நான் போகிற பாதை சரிதானா தவறுதானா என்ற உணர்வு முதலாவது அவனுக்குள்ளே வரும்போதுதான் அடுத்த படி, மனம் திரும்புதலின் இரண்டாவது படி அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. முதலாவது அவன் உணர்ந்தவுடனே தான் செய்த பிழைகளினாலே வந்த அந்த விளைவுகளை அவன் யோசிக்கும் போது உண்மையாய் அவன் மனஸ்தாபப்படுவான் என்று சொன்ன அவன் முதலாவது ஆண்டோடைய மனம் திரும்புதலின் முதல் படியிலே காலடி எடுத்து வைத்து விட்டான் என்பது அர்த்தம். போய்கொண்டிருக்கிற மனிதன் நேரடியாக திரும்ப ஆரம்பிக்கிறான். அவன் போகிற பாதையிலிருந்து வலது பக்கம் திரும்பலாம், இடது பக்கம் திரும்பலாம், பின்னோக்கி திரும்பலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி திருப்புவார் என்று சொன்னால் அவனை திருப்புவார். இடது பக்கம் திரும்பணும்னா திருப்புவார். அவன் திரும்ப நேர பின்னாடி திரும்பணும்னா போட்டான் போடுவதற்கும் ஆண்டவர் எங்கே வழியை வைக்கிறார்? முதலாவது ஒரு மனிதன் உணர்ந்து நின்று விட்டு மனஸ்தாபப்படும் போதுதான் ஆண்டவர் அவனுக்குள்ளே முதலாவது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். திருச்சபைக்குள்ளே வருகிற நாம் நம்முடைய ஆராதனை ஒழுங்கும் அதுதான். முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபத்தை பெற்றுக் கொள்ளும் போதுதான் நம்முடைய மனம் திரும்புதல் ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பாகதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். நாம் உண்மையாய் மனஸ்தாபப்படும் போது மாத்திரம்தான் அடுத்ததை திரும்ப செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரும். அப்படிதான் ஒரு மனுஷன் எப்பொழுது தான் செய்த தவறு என்று உணர்ந்து விட்டு மனஸ்தாபப்படுகிறவன் கண்டிப்பாக அடுத்த அந்த தவறை செய்வதற்கு யோசிப்பான். ஆனால் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படாத மனிதனாலே எதுவுமே செய்ய முடியாது. நாம் வேதத்திலே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டவர்கள் மனந்தின மனதையும் பொய்யாய் மனஸ்தாபப்பட்டவர்கள் வீழ்ந்து போனதையும் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த ஆதியாகமத்திலே இங்கே யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே அதிபதியாய் இருக்கிறார். இப்பொழுது தன் தகப்பன் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை யோசேப்பிடத்திலே எகிப்துக்கு தானியம் வாங்கும்படியாக அனுப்பி விடுகிறார். இப்பொழுது இங்கே வந்து இவர்கள் சகோதரன் யோசேப்புக்கு தெரிந்து விட்டது. அங்கே ஒரு சோதனையை வைக்கிறான். சோதனை வைத்துவிட்டு அவளை நன்றாக உபசரித்து அவளுடைய சாக்குகளில் எல்லா தானியத்தையும் கொடுத்து அனுப்பி வழியிலே போகும்போது அவளை பிடித்துக் கொண்டு வருகிறான். இதற்காக இவர்களை கொஞ்சம் வேலை காட்ட வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு வந்தவுடனே எல்லாரும் வந்து யோசேப்புடைய காலடியிலே விழுந்தார். விழுந்து விட்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் தவறு செய்யவில்லை, நாங்கள் எங்கள் கையிலே கொண்டு வந்த பணம் பொருள் எல்லாம் அப்படியே எங்கள் பையில் இருக்கிறது, எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அவர் சொல்லுகிறான், அதெல்லாம் சரிதான், நீங்க இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள், நீங்கள் நிஜஸ்தர் அல்ல என்று சொல்லி அவர்கள் முதலாவது குற்றம் சாட்டுகிறான். இப்பொழுது ரூபன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? அந்த 22ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் இன்னைக்கு அவன் சொல்லுகிறான், அன்றைக்கு நம்ம ஒரு தவறு செய்தோம் அல்லவா, நம்முடைய சகோதரனுக்கு ஒரு தீங்கு செய்தோம், அதன் பிரதிபலிப்பே இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. சிமியோன் யார்? யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பை போல பென்யமீனை போல அதற்கு அடுத்தபடியாக அதிகமாய் நேசிக்கிறவன் சிமியோனாக காணப்பட்டான். ரூபனை தகப்பனோ நேசிக்கவில்லை, ரூபனை காட்டிலும் சிமியோனை அதிகமாக நேசிக்கிறான். அந்த நேசபுத்திரனை யோசேப்பு பிடித்து அங்கே கட்டுகிறதை காண முடியும். இப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகிறார்கள், நாம் செய்த துரோகம், அன்றைக்கு நம்முடைய சகோதரன் எவ்வளவு அழுதான், அவருடைய மனவியாகுலத்தை நாம் காணாமல் போனோமே என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறி போனது. இந்த மனஸ்தாபம் வந்த பின்பு தன்னுடைய சகோதரனை இழந்து போனோம் என்று சொன்ன பிறகு அவள் ஒன்றுமே பேச முடியல. சிமியோன் கட்டப்பட்டு கிடக்கிறான். மனஸ்தாபம் என்று சொல்லி அப்படித்தான். ஒரு முறை தவறு செய்து விட்டோம், இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது நம்முடைய இருதயங்களிலே மனஸ்தாபம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அநேக காரியங்களிலே நாம் குறைபடக்கூடிய காரியம், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமானாலும் சரி, மற்ற மனிதர்களானாலும் சரி, ஒருவனுக்கு தவறு செய்கிறார்கள், தீங்கு செய்கிறார்கள், அவன் படுகிற உபத்திரவம் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள் என்று சொன்ன
மனஸ்தாபமே இல்லை. தான் செய்கிற தவறு, நான் ஒருவன் செய்கிற தவறுனாலே என்ற குடும்பம் முழுவதும் மனஸ்தாபத்துக்குள்ளே கிடக்கிறது. நான் செய்கிற ஒரு சிறிய தவறுனாலே என் குடும்பம் முழுவதும் மனஸ்தாபம், என்னுடைய திருச்சபை முழுவதும் மனஸ்தாபம், என் சமூகம் சமுதாயம் முழுவதும் மனஸ்தாபத்துக்குள்ளே கிடக்கிறது. அவர்கள் அங்கராய்க்கிறதை என்னுடைய இருதயங்கள் காண்கிறது. ஆனால் எனக்கோ மனஸ்தாபம் இல்லை. மனஸ்தாபம் வேண்டும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதலாவது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது மிக எளிதான வார்த்தை அல்ல அது. ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது முதலாவது அந்த நாம் செய்த தவறை உணர்ந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது மனஸ்தாபம் வருகிறது. வேதத்திலே இரண்டு மிக முக்கியமான மனிதர்களை உங்கள் மத்தியில் வைத்து கடந்து போகும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் மார்க் 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் 14:72, மத்தேயு 26:72, ரெண்டிலையும் ஒரே சம்பவம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பேதுரு மனஸ்தாபப்பட்டான். என்ன தவறு செய்தான்? ஆண்டவரை நான் அறியவில்லை என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போகும் முன்பாக சொல்லுகிறார், பேதுருவே, யோவானே, அப்போஸ்தலர்களே, நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்பட போகிறேன், நீங்க விழிக்கிற ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் பேதுருவோடு பேசும்போது பேதுரு சொல்லுகிறான், நான் மரணத்திலும் உம்மை பின்பற்றுவேன். எல்லாரும் விட்டு விட்டு ஓடினாலும் நான் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் நேரம் வந்தபோது ஆண்டவரை மறுதலிக்கிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். மனம் கசந்து அழுதவனாய் காணப்பட்டான். தான் செய்த பிழை, ஒரு குற்றமற்றவரை நான் மற்றவர்களுக்கு முன்பாக நிந்திக்கிறேன், இயேசுவை தெரியவில்லை என்று சொல்லி பொய் சொல்லுகிறேன் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தபடியினாலே மனஸ்தாபப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்க முடியும். பேதுருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். சரிதானே? இந்த மனஸ்தாபப்பட்ட பேதுரு ஆண்டவரை விட்டு போகவில்லை. அவன் மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரிடத்தில் அழுத போது அவனை தேற்றினது மாத்திரமல்ல, அவனுடைய கையிலே ஊழியத்தை கொடுத்தார். அதை போல இன்னொரு மனிதன் மனஸ்தாபப்பட்டதை வேதம் சொல்ல. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 27:3. அங்கே யூதாஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சீடன், இயேசு 2 சீடர்களிலே ஒரு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டான், ஆண்டவரோடு இருந்து கொண்டான். இன்னொரு சீடன் யூதாஸ் அந்த ஆண்டவரை காட்டிக் கொடுத்தபடியினாலே மிகவும் மனம் வருந்தினான். அந்த அண்ணா காய்வ பிரதான ஆசாரியரிடத்திலே போய் சொல்லுகிறான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டான். ஆனால் செய்தது என்ன? மனஸ்தாபப்பட்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வரவில்லை. என்ன செய்தான்? தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டதாக வேதம் சொல்லுது. மனம் திரும்புதல் சொன்ன எப்படி? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தவறுகளை உணர்ந்து முதலாவது மனஸ்தாபப்படும் போது ஆண்டவர் பார்க்கிற உண்மையான மனஸ்தாபம். இந்த யூதாஸ் பெற்றது உண்மையான மனஸ்தாபம் அல்ல, ஆனால் பேதுரு பெற்றதோ உண்மையான மனஸ்தாபமாக காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார், அவனை ஊழியத்திலே பயன்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் இன்னொரு மனஸ்தாபம் சொல்லப்படும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவனை அந்த தகப்பன் மூத்தவனை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய தோட்டத்திலே போய் வேலை செய். இவன் போக மாட்டேன் என்று சொன்னான். இளையவனிடத்திலே சொல்லுகிறான், அவன் போகிறேன் என்று சொன்னான், போகவில்லை. 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தகப்பன் 2 பேருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். மூத்தவனுக்கும் கொடுத்தார், இளையவனுக்கும் கொடுத்தார். இளையவன் செய்வேன் என்று சொன்னான், செய்யவில்லை. மூத்தவன் செய்ய மாட்டேன் என்று சொன்னான், மனஸ்தாபப்பட்டு போனான், செய்தான். புரிகிறதா வித்தியாசம்? மனம் திரும்புதல் என்னத்தை? ஆண்டவரிடத்திலே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய குறைகளை அறிக்கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான இருதயத்தை கொண்டு வருவதுதான் மனஸ்தாபம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அன்பின் சகோதரரே, உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவினாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிலே எதிர்பார்ப்பது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மனஸ்தாபம் எப்பொழுது வரும்? மனம் புதிதாகும் போது மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்குள்ளே மனஸ்தாபம் வரும். இருதய கடினம் இருக்கிறவர்களிடத்திலே மனஸ்தாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்புதல் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதலுக்கு பின்பாக அநேக நன்மைகள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. பேதுரு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறபடியினாலே ஆண்டவர் ஊழியத்தை பெற்றுக் கொண்டான். யோதாஸ் மனம் திரும்புவது போல நடித்தான், ஆனால் மனம் மாறுதலை காணாமல் போனான். இந்த மூத்த குமாரன் மனஸ்தாபப்பட்டான். தகப்பனுடைய தோட்டத்திலே வேலை செய்தான். தன் தகப்பன் மூலமாக நல்ல மனிதன் என்று அவன் சாட்சி பெற்றான். இளைய மகனை பார்த்து அவன் மனஸ்தாபப்பட்டாலும் அந்த தகப்பனிடத்தில் நல்ல பெயரை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கு அறிவிக்கப்படும்படியாக இயேசு 40 நாட்கள் உயிர்த்தெழுந்தவராய் இந்த பூமியிலே சுற்றி நடந்தார். பாவிகளை மீட்கும்படியாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் முன்பாகவும் அதே பிரசங்கத்தை செய்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அதே பிரசங்கத்தை செய்கிறதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு மிக முக்கியமான காரியம் மனிதனுடைய வாழ்விலே மனஸ்தாபம், மனம் திரும்புதல் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலே அப்படியே போவது மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டம் அல்ல. ஓடிக்கொண்டிருக்கிற பாதை சுய பாதையானால் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓடிக்கொண்டிருக்கிற பாதை பிறருடைய பாதையானால் ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக கேட்கிறார். எப்பொழுது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகிறது, என் நுகம் லகுவாய் என் சுமை மெதுவாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய வாழ்வு எப்பொழுது பார்த்தாலும் ஹெவினஸ், வாழ்விலே பாரம் நிறைந்ததாக காணப்படும். ஆண்டவருடைய நுகத்தை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்வு சுகமாய் சமாதானமாய் காணப்படும். பாரத்தை சுமந்து கொண்டு வருகிற சகோதரனே, உன் சுந்த சுயத்தினாலே மற்றவருடைய கொள்கையினாலே உன்னுடைய வாழ்விலே பாரத்தை சுமந்து இருதயம் முழுவதும் கடினமாகி உன் மனம் திரும்புதலை காண முடியாதபடி இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, என் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயும் உன் சமாதானத்துக்கு அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று கேட்கிறார். எவ்வளவு நாட்கள் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சகோதரனே, அதே வார்த்தையை ஒரு பெருக்கடியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், 40 நாட்கள் பூமியிலே சுற்றி நடந்தார், மனம் திரும்புவதற்காக கட்டளை கொடுத்தார். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் சுவிசேஷம் உரைத்ததை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதே வார்த்தை கேட்கிற சகோதரனே, உன் பாதை கரடுமுரடாய், உன் பாதை உன் இஷ்டம் போல போகிறதா, இருளுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் கூப்பிடுகிறார், திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே, உன்னை அரவணைக்கும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உனக்கு சமாதான வாழ்வு தரும்படியாக, உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கூப்பிடுகிறார். வசனம் சொல்லுகிறதோ, வாசற்படியில் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவர். இந்த நாளும் தாமதமாய் உன்னை கூப்பிடுகிறார் என்று சகோதரனே, வருவாயா?
அவருடைய சமூகத்திலே வந்து உண்மையாக மனம் திருந்தி பாவ உணர்வடைந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை படைக்கும் போது ஆண்டவரே உன் வாழ்விலே இடைவிடுவார், உன் வாழ்விலே சமாதானத்தை தருவார், உன் ஆசீர்வாதத்தின் நிறைவை தருவார். அவர் சொல்லியும் செய்யாத கடவுள் அல்ல, நம்முடைய அப்பா உயிர் உள்ளவர். அவர் மனம் திரும்ப பண்ணுகிறவர், மனம் திரும்ப ஆத்மாவை கையில் எடுத்து பயன்படுத்துகிற ஆண்டவர். எல்லையில்லாத ஆசீர்வாதம் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் உன் வாழ்விலே செய்யும்படியாக ஆண்டவர் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். சகோதரனே, ஆண்டவருடைய ஆலயத்தை தேடிவா. உலகத்திலே எங்கேயோ உட்கார்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து மனிதனுக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற சகோதரரை ஆண்டவர் உன்னைக்கும் உன்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சும்மா ஆண்டவர் உன்னை கூப்பிடவில்லை. தேடி வருவாயா? ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவரிடத்திலே ஆண்டவர் தந்த நாட்களை நம்முடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். நம்முடைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஓடிக்கொண்டிருக்கிற பாதை எப்படியாக இருந்தாலும் சரி, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வகுப்பு கொடுத்து மனம் திரும்புதலுக்கு எந்த கனிகளை கொடுப்போம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சரீரத்திலே பலவீனங்கள் நீங்கி ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்று நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் மாதிரிகளாய் மாறும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நம்மிடந்து நின்று நம்முடைய அர்ப்பணி கீதங்களிலே 346வது பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே என்று சொன்ன பாடலில் 2 அடியை பாடி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். அபிநவத்தையுமே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய திருப்பாதம் வந்து உங்களுடைய திருமுகம் தரிசிக்கும்படியாக தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் வந்த நேரம் முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய இன்பமான பிரசனத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நிறைவான சமாதானம் தருகிறவர். உங்களுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இதை போல உங்களுடைய சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்க முடியாத கிடக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, நீர் எல்லாருக்கும் நன்மை செய்தீர் ஆண்டவரே. ஆனால் நன்மை பெற்றுக் கொண்ட ஜனங்கள் உம்மை கேள்வி கேட்டுக்கொண்டு கிடப்பார்கள் என்று சொன்னால் எங்கள் பிள்ளைகளை கண்டு திரும்ப கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ வாசப்படியில் தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர். தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர். வார்த்தைக்கு செவியெடுக்கும்படியாக போய்தார். இந்த நாளில் எடுத்தாவே
நாங்கள் உமக்கு மனமுந்து கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் கொடுக்கிறதை காண்கிறீர். உடைய வாழ்விலே மேன்மையான நிறைகளை கட்டளையிடுவீராக. கை பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, கைடுகிற பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் சத்துராவிற்கும் தொடாதபடி எங்கள் பிள்ளைகளை 100 மடங்காய் 1000 மடங்காய் 1,00,000 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவள் கையின் பிரயாசங்களை கர்த்தா மருத்துவமனைகளுக்கு, வழக்குகளுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு போகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை நிறைவாக்கி எங்கள் பிள்ளைகள் கொடுக்கிற எல்லா காணிக்கைகளை அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பட்ட கரத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். குடும்பங்களிலே குறைகள் இல்லாத ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவருக்கு கொடுக்கிறபடியினாலே எங்கள் குடும்பங்களிலே குறைகள் வந்ததென்று ஒரு மனிதனும் சொல்லாதபடி, ஒருவனுக்கும் கடனாளியாகாத எங்கள் ஆண்டவர் வானத்தின் பலவழிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பயன்படுத்தும் போது அங்கு வர ஆசீர்வாதம் குடும்பங்கள் நிறைவாய் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரம் எங்கள் பிள்ளைகள் வீடுகளுக்கு கடந்து போகிறார்கள் ஐயா. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆசீர்வாதம், சமாதானம் எங்கள் வீடுகளுக்குள்ள வைக்கப்படுவதாக. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய மகிமை நாடுகை இந்த பகுதி முழுவதும் காணப்படுவதாக. எந்த ரூபத்திலும் சத்துருவானம் இவர்களை தொடாதபடி வேலைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்காரங்களுடன் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆடுபட இரத்தத்தை வாசலில் நிலைக்காலிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் விசுவாசத்தோடு பூசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு தார் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பரிசுத்தாவின் ஆளுகை காணப்படும். நீதிமான்கள் தங்கள் படுக்கையில கம்பீரிப்பார்கள் சொன்ன வார்த்தை பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் வீடுகளிலே கம்பீரமாகட்டும். உம்முடைய பத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்கு தர வேண்டிய நன்மையான ஆசீர்வாதங்களை தாரும். தெய்வமே, இந்த வாரத்திலே நடைபெறுகிற டிபிஎஸ் காரியத்தை பொறுப்படுப்பீராக. கர்த்தாவே, இணைந்து செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் செலவுகளுக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாக்கு கொடுத்திருக்கிறதை காண்கிறீர் ஆண்டவரே. குறையில்லாத ஆசீர்வாதம் நிறைவாய் எங்கள் பிள்ளைகளை வாழ்விலே தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்கால நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இரவு நேரங்களிலே இருளின் அதிகாரங்கள் எங்கள் குடும்பங்களை, எங்கள் உறவினர்கள் வீடுகளை, எங்கள் உற்றார் வீடுகளை, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை தொடாதபடி பாதுகாப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உங்களுடைய கரங்களிலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் நடைபெற எல்லா ஆராதனைகளுக்கு ஆசீர்வதி. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியால் இணையில்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக.
சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.